கடக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து பாருங்கள் பாக்கிய சனியாக போகிறார். இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி 29 தோராயமாக 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 2025 சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா 8ஆம் பாவத்துலேருந்து சனி பகவான் பாக்கிய சனியாக வராருங்க. பாக்கிய சனியாக வரதுனால சனி பகவான் உங்களை எவ்வளோலாம் கெடுத்தாரு அதை மாதிரி 2 மடங்கு உங்களுக்கு நல்லது செஞ்சிடுவார். கம்பல்சரி என்ன உங்களுக்கு பாக்கியம் கொடுக்கணுமோ, அதாவது என்ன வசதி வாய்ப்பு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தீவார். உழைப்பு அப்படின்ற ஒன்றுத்தை மட்டும் மூலதனமாக போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சனியினோட பார்வை 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் பார்வை. இவ்வளோ நாள் எனக்கு ஒரு உத்வேகமே இல்லைங்க, அடித்து 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 குனிஞ்சு குனிஞ்சு கூனே விழுந்துருச்சுங்க. இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் பக்காவாக நிமிர்ந்து நிற்பீங்க, கவலையப்படாதீங்க. ஸோ தைரியம் அப்படின்றத சனி பகவானே ஏற்படுத்துவார். அதே மாதிரி உங்களோட சகோதர சகோதரி விஷயமா வந்து பார்த்திங்கன்னா சில பல மனமுட்டங்கள், மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள் எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் ஓவர் கம் ஆகிடும். அவரே ஓவர் கம் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? அடுத்த 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அவரோட பார்வை. ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்வைன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நாளாகவே வந்து பாருங்கள், இந்த கடகம் நிறைய பேருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை, கழுத்து வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அப்புறம் கால் வந்து பார்த்திங்கன்னா கால் உடஞ்சிடுறது, ராடு வைக்கிறது, முட்டு தேய்மானம், மூட்டு ஆப்ரேஷனு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்டது இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே தீர்வு அவரே கொடுத்துருவார். கவலையப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அவரோட பார்வை 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். செய்கிற தொழிலில் பக்காவான லாபம், பாக்கியத்தையும் கொடுப்பாரு, ஒரு நல்ல தொழில் செய்யறதுக்கான பாக்கியத்தையும் கொடுப்பாரு. அந்த தொழில் நம்ம உழைப்பு அப்படின்ற ஒரு மூலதனத்தை போட்டு செய்யும்போது அதுக்கான ஒரு லாபத்தையும் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுப்பாரு. ஸோ சனி இவ்வளோ விஷயம் செய்வார். ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாளாகவே ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடகத்துக்கு ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு. நம்மளே வந்து லவ் அப்படின்றது ஒன்று பண்ணி நம்மளே வந்து பாழுங்கிணறுல போய் குதிச்ச கதையாக நம்ம வந்து குதிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஹவுஸ் விரயஸ்தானம். குரு பகவான் 12ஆம் பாவம், மே 14 குரு பயிற்சி. குரு பகவான் 12ஆம் பாவம், 12ஆம் பாவத்தில் குரு பகவான் என்ன பண்ணுவார்? விரயத்தை பண்ணுவார். என்ன விரயம்? ஐயோ நஷ்டம் ஆகிடுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. விரயம் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயமாக இருக்கும். மேபி உங்கள் பொண்ணு பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரன் கூடி வரலாம், அதனால நீங்கள் செலவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், இல்லை பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கலாம். இல்லை நான் ஃபாரின் வந்து வேலைக்கு போகலான் இருக்கேங்க, நானே வந்து பார்த்திங்கன்னா கிடக்கும் ஃபாரினில் வீசா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம செலவு பண்ணி வேலைக்கு போகலாம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு. அந்த 12ஆம் பாவத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா இறக்கிற கிணறாக இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும், கவலைப்பட வேண்டாம். சுப செலவாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ராகு பகவான் 8th பிளேஸு, கேது வந்து பார்த்திங்கன்னா 2nd பிளேஸு. இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போகும், பட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை.